ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். பக்கத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனுசு ராசியில் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் கடந்த 6 மாத காலங்களாக சஞ்சரித்து வருகிறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் கடந்த 6 மாதங்களாக 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் வீண் அவமானம், அலைச்சல், பழிபாவங்கள், பிறர் செய்த தவறுக்கு உங்களுக்கு தண்டனை, கோர்ட் கேஸ் என தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்தித்திருப்பீர்கள். இந்த குரு பகவான் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம், ஐஸ்வர்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இது மிகவும் நன்மையான ஒரு பயிற்சியாகும். அவர் அங்கிருந்து தனது 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்க போகிறார். உங்கள் ராசிக்கு அதிசுபராகவும் இந்த குரு பகவான் வருவதால் அவர் உச்சம் பெறுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும். உச்சம் பெற்ற குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார். உங்களுக்கு இருந்த கவலைகள் அனைத்தும் நீங்க போகிறது, கஷ்டங்கள் அனைத்தும் விட்டு விலகப் போகின்றது. குரு பார்க்க கோடி நன்மைகள் என்பார். குரு உங்கள் ராசியை பார்ப்பது இதுநாள் வரை நடக்காமல் இருந்த திருமணம், குழந்தை பேறு, வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், ப்ரமோஷன் போன்ற அனைத்தும் இதன் பிறகு படிப்படியாக ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது. 2026ஆம் ஆண்டு முதல் பகுதி சற்று கடினமாக இருந்தாலும் 2ஆம் பகுதி குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் காத்திருக்கின்றன. இது போன்ற காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் செய்வது மனதிற்கு பிடித்த மனைவி அல்லது மனதிற்கு பிடித்த கணவன் அமைவார்கள். காதல் ஒன்று கூடும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் அதீத நன்மைகளை அனுபவிப்பீர்கள். அது மட்டுமின்றி 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மனக்குழப்பங்களையும் அலைச்சலையும் ஏற்படுத்தி கொண்டிருந்திருப்பார். கடகத்தில் உச்சம் பெறு குரு தங்கள் 9ஆம் பார்வையால் மீன ராசியையும் அதில் அமர்ந்துள்ள சனி பகவானையும் பார்வை செய்ய போகிறார். இதனால் சனியின் கெடுபலன்கள் குறைய போகின்றன. அனைத்து வகையிலும் நன்மையே உங்களுக்கு நடைபெறும். 4ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவான் மட்டும் உங்கள் சுகத்தை கொஞ்சம் கெடுக்கச் செய்வார். உங்கள் தாயின் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ராகு பகவான் 2026ஆம் வருடம் ஜனவரி முதல் டிசம்பர் வரை அங்கேயே சஞ்சரிக்கப் போகிறார். எனவே ராகு பகவானுக்கு சரியான சர்ப்பசாந்தி செய்து கொள்ளுங்கள். காளியம்மன் வழிபாடு அல்லது துர்க்கை வழிபாட்டை ராகு காலத்தில் மேற்கொள்ளுங்கள். முடிந்தால் ஒரு முறை கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாத சுவாமிக்கு ராகு காலத்தில் சென்று பாலாபிஷேகம் செய்து வாருங்கள். ராகு பகவானை தவிர மற்ற வருடக்கோள்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையே செய்ய காத்திருக்கின்றன. கேது பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இவர் 10இல் அமர்ந்திருப்பது நன்மையே செய்வார். பாம்பு 10இல் இருக்க பணம் பறந்து வரும் என்பது பழமொழி. அதற்கேற்ப உங்கள் தொழில் மற்றும் வேலையில் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். முருகர் வழிபாட்டை அடிக்கடி மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். இது நாள் வரையிலும் உங்கள் உதட்டளவில் மட்டும் இருந்த சிரிப்பானது இனி மனதளவிலும் இருக்கப் போகிறது. குரு பெயர்ச்சி வரை காத்திருங்கள். அதற்குள்ளாக உங்களுக்கு அதீத கஷ்டங்கள் ஏற்படுமாயின் திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை, குரு வடிவாக அமர்ந்துள்ள முருகப்பெருமானை ஒரு முறை சென்று தரிசித்து வாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.